மகர ராசி அன்பர்களே, சனி பகவானின் வக்ர காலம் 138 நாட்கள், அதாவது 27/7/2026 11/12/2026 வரை சனி பகவானுடைய வக்ர காலம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் வக்ரமாக அமர்ந்து பலனை தரப்போகிறார். இந்த சனி பகவான் யாருன்னா மகரத்துக்கு உங்கள் ராசி அதிபதி, அதாவது உங்களை பற்றி சொல்லக்கூடிய, அதே சமயத்தில் 2ஆம் அதிபதி, தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி இப்போது வக்ரமாகி பலனை தரப்போகிறார் குருவின் பார்வையில். அப்போது பொதுவாக சனி அப்படின்னாலே ஒரு மந்தன், ஸ்லோ, டிலே பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் இப்போ வக்ரமாகும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மாறிய தன்மை. இப்போ டல்லாக சோம்பேறித்தனமாக அப்படியே ஒரு மாதிரி இருக்கக்கூடியவர்கள், சுறுசுறுப்பு இல்லாதவர்கள் எல்லாம் இப்போ சுறுசுறுப்பு அடைய போகிறீர்கள்னு அர்த்தம். அந்த முயற்சிங்கிறது இப்போ அப்படியே ஒரு சுறுசுறுப்பாக இதை செய்ய முடியாமல் அப்படியே மந்தமாக, அப்படியே ஒரு மெதுவாக, ஸ்லோவாக, இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு கொண்டு இருந்த விஷயங்கள் இப்போ அப்படி இல்லை, பண்ணிடலாம், பார்த்துடலாம். அந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது. இப்போ மந்தத்தன்மையை போக்க போகிறது. டெசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும். துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம், தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை முக்கியம். அந்த தன்னம்பிக்கை இப்போ கிடைக்கப் போகிறது. மகரத்துக்கு கடந்த 7.5 வருடங்களாக 7.5 சனி இருந்து கொண்டு நிறைய அனுபவ பாடங்கள், நிறைய எல்லா விதத்திலும் நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கும் அல்லவா. இப்போ அந்த அனுபவத்தின் வாயிலாக உங்களுடைய முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய காலம் நெருங்கி வந்து விட்டதுன்னு சொல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு தனஸ்தானத்தின் அதிபதி யார்? சனி பகவான். தனக்கு 2ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ கையாளுகின்ற விஷயங்கள், தனத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமான ஒரு ஆர்வம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பணத்தை ஏதாவது சேமிக்கணும், பணத்தை எங்காவது இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த பணத்தை எப்படி நம்ம பெருக்குவது, ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, குரு பகவான், அந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானை பார்க்குறார். அப்போ காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்படுத்துது. ஸோ 9, 10 சேர்ந்தாலே இங்கே கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறுகிறது. கிடைத்த பணத்தின் மூலமாக சமூகத்தில் ஒரு நற்காரியங்களை செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள், அதாவது பொதுநல தொண்டு செய்யணுங்கிற எண்ணங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். ஹெல்த் பிரச்சனை, ஏதாவது ஒன்று டல் அடித்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் சரியாயிரும். இப்போது ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விஷயத்திலும் அவங்களுக்கு ஒரு சாதகம், ஒரு நற்பலனத்தை கொடுக்க போகுது. என்ன சொல்கிறது, இது வரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கல, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறோம், ஒரு பெரிய இது கிடைக்கலன்னா இப்போல்லாம் அப்படியே ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஹெல்த்தை பார்த்துக்கலாம், தீர்ந்து போயிடும், எங்களை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உணர்வை கொடுத்து அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் மகர ராசி என்பர்கள். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. துணிச்சலோடு செயல்படக்கூடிய அமைப்புண்டு, தைரிய வீரியத்தோடு செயல்படுவீங்க. சாதனை புரியக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடம் என்பது கீர்த்தி புகழை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். சார் நிறைய உழைச்சேன் சார், நல்லா பண்ணோம் சார், அந்த உழைப்பு மற்றவர்களுக்காச்சு, எனக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதனுடைய வாயிலாக இப்போது அது ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் உங்களை தூற்றினார்களோ, யாரெல்லாம் உங்களை இகழ்ந்தார்களோ அவர்களுக்கு முன்னால் நீங்கள் நின்று சாதித்து பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. எந்த பாக்கியத்தை நினைத்து கடந்த ஒரு 7.5 வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற ஆதங்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம் மிக விரைவில் உங்களுக்கு வந்துவிட்டது.
அப்போ நல்ல ஒரு உணர்வையும் நல்ல ஒரு சாந்தத்தையும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. அப்போது இப்போ தொழிலாக இருக்கட்டும், பார்த்துக்கலாம், எதனால் பண்ணலாம். தொழிலை விரிவுபடுத்துவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் பல டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது, தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது, என்னென்ன பிளானை போடுறது, ஸோ இப்படி எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ, வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கிறீங்களோ அந்த படிப்புக்கு உகந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். திருமணம், அடுத்தது சுப காரியங்கள். இந்த சுப காரியங்கள் செய்வது உங்கள் முயற்சியால் இப்போ நடக்கும். திருமண தடை, தாமதம், வயதாகிவிட்டது, நம்ம வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து விட்டது, நமக்கு இன்னும் நடக்கலையே, சரியான ஒரு பார்ட்னர் நமக்கு கிடைக்கலையே என்று வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திடீரென்று, ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்ல. குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசிநாதனான உங்களை பார்க்குறார். 1-7 கனெக்ட் ஆகுது. அந்த ஒன்றுன்னு நீங்கள் 7ங்கிறது திருமணம். அப்போது நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. தடைப்பட்ட விஷயங்கள் இப்போது நடந்துடும். திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட திருமணம் நடந்துடும். ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு, 2ஆம் திருமணம் இந்த மாதிரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நிகழக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமையப்பெறுகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தகப்பனோட இந்த மகரத்துக்கும் தகப்பனுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கருத்து வேற்றுமைகள், ஒரு கருத்து சிந்தனை, ஒரு நூலையாவது ஒரு கேப்பு இருக்கும். இப்போ அது பூர்வீகம் விஷயத்தில் சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் தீர்த்து அதை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்கு, எப்படியோ ஒரு சொல்யூஷன் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் இந்த காலகட்டம் உண்டு. பெரிய மனிதர்களின் துணையோட ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் அமையல, குடும்பத்தில், அதாவது குடும்பம் அமையலன்னு சொல்கிறத விட குடும்பத்தில் ஒரு வாரிசு இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போ வாரிசு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டு. அப்போ என்ன, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, 2ஆம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி யார்? சனி பகவான். அந்த சனி பகவானை குழந்தை காரக கிரகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை காரக கிரகம் லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் இருக்குது. 7ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் உங்களை பார்க்குறார். அப்போ குருங்கிறது ஒரு கடவுள், உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த குரு உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, உங்கள் மனசில் எதெல்லாம் அந்த ரொம்ப நாளாக மனசில் ஒன்று வச்சிட்ருக்கீங்கள, அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு அமையப்படுகிறது. இந்த மாற்றங்கள், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு உயர்கல்விக்காக வெளியூரில் போய் படிக்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்குண்டான ஒரு காலகட்டம் இந்த வக்ர காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இந்த கவர்மெண்ட்டில் ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம். ஒரு மாற்றம் கிடைப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா ராசிநாதனான அந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது ஒரு என்ன சொல்கிறது, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு இடம், வெளியூர் சம்மந்தப்பட்ட, அங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது வெளியூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்
உங்கள் மனசுலேயே இருந்ததுன்னா இப்போ அதை வெளிப்படுத்தி அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமைப்பது. அப்போ ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வக்ர பயிற்சியாக இந்த மகரத்துக்கு அமையப்பெறுகிறது.